சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்ற கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ். 57 வயசு டிவோர்ஸுங்க. நாங்கெல்லாம் வந்து அப்போ சும்மா பார்வையாளர்கள். சூப்பர் கேஸுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பலப்பட்டு வெளியில போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்கிற ஜட்ஜி கேட்கிறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இல்லைங்க, சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசுல ஆச்சு. ஓ, 30 வயசுல கல்யாணம். பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமாம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசுல பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு வயசுல கையில் குழந்தை இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. சர்வீஸ் இருக்குங்க. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேர்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க. என்ன போதும்? போதும். என்னம்மா போதும்? 27 வருஷமா முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க. நல்ல மனுஷங்க. வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துறாரு? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்றாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னியிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால், ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல், டீ குடிப்பாராம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொடுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும். போதும்ன்றுச்சுங்க அந்த அம்மா. கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை. இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பார்த்துருந்தேன். அவர் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க, அவர் பார்த்துக்கிட்டோங்க, போதுங்க. வீட்டில் போய் சூடாக ஏதாவது கேட்டிங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய சட்டம் ஏன் பெண்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இருக்கிறது? அறம் சார்ந்த வாழ்க்கை ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது? பெண்களை ஏன் அவ்வளவு உயர்வாக எல்லா விஷயங்களும் மதிக்கின்றன அப்படிங்கிறதுக்கான உயிர் நாடி நமக்கு புரியறதே இல்லை. பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பி இருக்காரு. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்கள் காய்ச்சுங்க, நான் உட்காடுறேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்கள் போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே, நான் கிளம்புறேன், போயிட்டார். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்கு, படிஞ்சு இருக்கு. ஆள் நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கலை. பாலை எப்படியோ காய்ச்சிட்டார், காய்ச்சி குடிச்சிட்டார். குடித்த டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்றார், எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்கெல்லாம் எவ்வளவு எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசி. வாழ்க்கை என்பது அற்புதமானது. முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம், வல்லமை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுவது தானே.
ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்ப மேடையில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா ஐயாவோட சேர்ந்து? இப்ப நான் அங்க உட்காந்துருந்தேன்னா இந்த 4 பேரும் ஒரு 45 வயதை கடந்தவங்களா? எல்லாரும் இங்க வந்து உட்காரத்துக்கு எவ்வளவு வருஷம் பாடுபட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும்? 30 வருஷம் 30 வருஷம் 30 வருஷம் பாடுபட்டாதான் இந்த சீட்ல உட்கார முடியும். இப்ப நான் உட்காந்துருக்கேன்ல, அவங்க உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, நீங்கள்லாம் பெண்கள் இந்த சேர்ல உட்காந்துருக்கீங்கல்ல, நாங்கெல்லாம் 30 வருஷம்லாம் வேலை செஞ்சாலாம் உட்காந்துட முடியாது. 1000 வருட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சேர் எங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்றைய பெண் குழந்தைகள் தினத்திற்கான செய்தி. பல்லாயிரக்கணக்கான போராட்டம். வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது, ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும், கீழே வலிமையுடன். அப்பா, நம்ம செய்தி இதுதானே. வளைந்து கொடுப்போம் ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷனிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்னு, அப்புறம் இப்படிடா நீ எனக்கு வந்து விடுதலை கொடுப்ப? இது வல்லமை.